வணக்கம். ஸ்லைங்கர் இன்ட்ரோ செய்திகள். தமிழர்களின் வாழ்வில் பிறப்பு முதல் இறப்பு வரை பிரிக்க முடியாத பிணைப்பாக இருந்து வருபவை பாடல்களாகும். பிறப்புக்கு தாலாட்டு, இறப்புக்கு ஒப்பாரி, திருமணத்திற்கு நலுங்கு பாட்டு, கொண்டாட்டத்திற்கு கும்மி பாட்டு, கடவுளுக்கு பக்தி பாட்டு என அனைத்து வித நிகழ்வுகளையும் அதன் உணர்வுகளையும் பாடலாக வடிக்கும் பக்குவம் நம் முன்னோர்களுக்கு இருந்தது. உழைப்புக்கு வாழ்க்கைப்பட்ட தமிழர்களுக்கு உடல் வலி மனவலி போக்கும் அருமருந்தாக விளங்கியவை இத்தகைய நாட்டுப்புற பாடல்கள்தான். பசுமையான எதிர்கால கனவுகளோடு மலையகம் நோக்கி கப்பல் ஏறிய தென்னக தமிழர்களோடு இத்தகைய நாட்டுப்புற பாடல்களின் பயணமும் தொடங்கியது. வலி, கவலை, ஏமாற்றம், ஆதங்கம், அழுகை, ஆற்றாமை என அனைத்து உணர்வுகளையும் வார்த்தைகளில் வடித்து பாடிய அத்தகைய பாடல்களை உலகின் கவனத்திற்கு கொண்டு வரும் முயற்சியில் தற்பொழுது ஈடுபட்டுள்ளார் இளைஞர் கோகுல்ராஜன் ராஜேந்திரன். தோட்ட தொழிலாளர்களின் நாட்டுப்புற பாடல்கள் அடங்கிய ஓர் ஆவண படத்தை ஆராரோ ஆரிராரோ எனும் தலைப்பில் வெளியிடும் முயற்சியில் அவர் ஈடுபட்டு வருகிறார். இது பாரம்பரியத்தின் வேர்களை தேடும் ஒரு விழுதின் முயற்சியாகும் என்றார். ஆராரோ ஆரிராரோ என்பது ஒரு மியூசிக்கல் டாக்குமெண்ட்ரி. அதாவது மலேசியா தோட்டப்புறத்துல சுதந்திரத்துக்கு முன்னதாக தோட்டத்துல நம்ம தமிழர்கள் பாடின நாட்டுப்புற பாடல்கள், அதன் மூலமாக நம்ம தமிழர்கள் வரலாறு தோட்டத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கொள்ற ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ஆராரோ ஆரிராரோ. இதோட ஷூட்டிங் நெருங்கிட்டு இருக்கும். அதாவது செப்டம்பர் இறுதியில இதோட முதல் படப்பிடிப்பு தொடங்கும். மொத்தமா ஒரு 2 வாரம் போகும். ஒரு நாளைக்கு ஒரு பாடல் ஷூட் பண்ற மாதிரி பிளான். முதல் இந்த சர்வதேச திரைப்பட விழாக்கு அனுப்புவோம். அதன் பிறகு எல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பா யூடியூப்ல இந்த மாதிரி மக்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கிற மாதிரி. ஏன்னா ஆரம்பத்துல நாட்டுப்புற பாடல் என்பது அதுதான், அது எல்லாத்துக்குமான ஒரு 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 கலை தான். ஸோ அது எல்லாத்துக்கும் திரும்பி போய் சேரணும். வரலாற்று படைப்புகளை மீட்டு உருவாக்கம் செய்யும் இந்த முயற்சிக்கு அனைத்து தரப்பினரின் ஆதரவையும் பெரிதும் எதிர்பார்ப்பதாக கோகுல்ராஜன் தெரிவித்தார்.